என்னங்க பாலை குடிங்க. குடிக்கிறேம்மா. கொஞ்சம் சூடா இருக்குல்ல, அதான். என்னமோ தெரியல, அங்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் இங்க காத்து வாங்கிட்டு அப்படியே குடிக்கலான்னு இருக்கேன். நீங்க மட்டும் நிக்கும் போது நான் உட்கார்ந்துருக்கவா? நானும் வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாள் பூரா வேலை செய்யற பிறகு டயர்டா இருக்கும்ல, செத்த நேரம் உட்கார்ந்துரு. நான் ஒரு 5 நிமிஷம் காத்து வாங்கிட்டு அப்படியே வந்துடுறேன். சரிங்க. உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். நான் தான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்ல. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வர வேண்டாமா? எஸ்தர், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் மருமக பேர்ல சொத்து எழுதினது தப்பு. பழையபடி உன் பேர்லயே எழுதி வச்சிடலான்னு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, உன்னை தவிர என்னை யாரும் நல்லா கவனிச்சுக்க மாட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னதா இருந்தாலும் மருமகங்கிறவ வேற தானே. பெத்த பிள்ளையா இருந்தாலும் நாளைக்கு என்னை கவனிச்சுக்குமா. நீ என் பொண்டாட்டி, என் கூடயே இருக்கிறவ. உன்னை நான் எம்புட்டு தூரம் ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டியிருப்பேன். அப்போ உன்னை விட எனக்கு மத்தவங்க பெருசா? உன் பேர்லயே சொத்தை எழுதலான்னு இருக்கிறம்மா. அடப்பாவுமே, என்ன இவரு திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போடுறாரு? நான் இவர் கை கால் வழங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவரு இப்படி சொல்றாரு. நாம பால்ல வேற இத கலந்திருக்கோமே. என்ன எஸ்தர், என்ன யோசிக்கிற? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மாதான். கால குடி எஸ்தர். சரிங்க. என்னங்க அங்க திரும்பிக்கிட்டீங்க? சும்மாதான் எஸ்தர். உன்னை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா எதையாவது சொல்லாதீங்க. ஏன் எஸ்தர், உண்மையதான் சொல்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அடப்பாமே, இவர் என்ன இப்படி சொல்றாரு? அப்போ எனக்கு சொத்து எழுதி வைக்கிற நேரத்துல இவருக்கு கை கால் வழங்காம போனா எப்படி? அப்போ இந்த பாலை இவரை குடிக்க விடக்கூடாது. இங்க நில்லுங்க. என்னமோ தூசி விழுந்த மாதிரி இருக்கு. குடிக்க வேண்டாம், நில்லுங்க. ஐயோ எஸ்தர், நீ இருக்கும்போது இந்த தூசி என்னை என்ன பண்ணிரும்? உன் கையால கொடுத்த பாலு எனக்கு அமிர்தம். நான் குடிக்க போறேன். வேண்டாங்க, குடிக்காதீங்க. என்ன எஸ்தர், குடிச்சு முடிச்ச பிறகு சொல்ற? நான் தான் ஒரே மடக்குல குடிச்சிருவேன்னு தெரியும்ல. என்னங்க தூசி விழுந்த பாலை குடிச்சிட்டீங்க? அது என்னை என்ன செய்யும்? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தெரியுது. தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்க. அடப்பாமே, பால் குடிச்சிட்டாரே, எதுவும் பண்ணுமோ? சரி, என்னன்னு பாப்போம். என்னடா மாப்ள இப்படி சொல்ற? நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயும் இவ்வளவு நடந்து போச்சா? எனக்கு கேட்க கேட்க சினிமால வர்ற மாதிரி இருக்கு. ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? மாறவே மாட்டாங்களா? அவங்கெல்லாம் மாற மாட்டாங்கடா. அவங்களெல்லாம் மாத்துறது நம்ம வேலையும் கிடையாது. எனக்கு எங்க அப்பாவை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும். ஜேம்ஸ் போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஆவண்டா அப்பா, அவரை ஏன் இப்படி படுத்தி எடுக்கிறாங்களோ தெரியல. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்னடா செய்யறது? நீ ஊர்ல இருந்ததால என்னால உன்கிட்ட போன்ல எதுவும் சொல்ல முடியல. எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் டேவிட் இவங்க இப்படி இருக்காங்க? என் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு எங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? அவருக்கே இப்படி ஒரு நிலைமைன்னு பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்குடா. அக்கா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேனே. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஏன் மகா, தூங்கலியா? எதுக்காக இங்க வந்த? இங்க என்னால நிம்மதியா இருக்க முடியல. என்னங்க, ஜேம்ஸ் இன்னும் வரலையா? வந்துருவாமா, நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லங்க, மாமாக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. என்னால தானே இந்த நிலைமை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகா, சும்மா எதையாவது போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காத. என்னடா, என்ன சொல்றா? என்னம்மா ஒன்னால? இல்லடா, எங்க அம்மா கிட்ட கோவத்துல 2 வார்த்தை முன்ன பின்ன சொல்லிருக்கா. எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிருப்பா போல. உடனே எங்க அம்மா அத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கதான் கிரிமினல் ஆச்சே, என்னமோ முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக தான் அப்படி சொல்றா. ஐயோ மகா, உன்னாலலாம் எதுவும் இல்ல. உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியல. அவங்க நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. தேவையில்லாம குழம்பிக்காத. இங்க பாரு, நீ மாசமா இருக்க. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமா? நல்லா தானே இருக்கேன். ஆனா மாமாக்கு எதுவும் ஆக கூடாது. மனசு கடந்து படபடன்னு துடிக்குதுனே. என்னண்ணே, பயந்துட்டியா? எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன். என்னடா ஜேம்ஸ், என்னடா சொல்ற? அம்மா உன்னை பாக்கல? ஐயோ அண்ணே, என்ன பாக்கல. நான் மெதுவா அப்பா கிட்ட பால் கொடுத்துட்டு அந்த பாலை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேனே. நீ பயந்துகிட்டு இருந்தியா? என்ன பயப்படாம என்னடா செய்வான்? ஏய், என்னடா த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி இருக்கு? உங்க மாமியாரு த்ரில்லர் தானே? பொறு, இன்னும் உன் கல்யாணத்தப்ப இன்னும் நிறைய பார்க்கலாம்.
அடப்பாவி, என்னடா இப்படி எல்லாம் நடக்குது? என்ன நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க, போய் தூங்குங்க. அப்பா நல்லாவே சமாளிச்சாரு தெரியுமா? என்னடா சொல்ற? என்ன சொன்னாரப்பா? எஸ்தரு சொத்தை உன் பேர்லயே எழுதி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். மருமக பேர்ல எழுதி வச்சு தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் உன் பேருக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னாரு. உடனே அம்மா அப்படியே எப்பா டைப்பா நடிக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, சொத்தை எழுதி வைக்கிற நேரத்துல பால்ல என்னத்தையோ கலந்துட்டோமேன்னு அம்மா நினைச்சிருப்பாங்க. வேற என்னத்த நினைச்சிட போறாங்க? என்ன சொன்னாங்க அத்தை? ஆமா, உங்க அத்தை நடிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏ அப்பா, என்ன ஒரு நடிப்பு! ஏங்க, பால்ல தூசி விழுந்த மாதிரி இருக்கு, குடிக்காதீங்க அப்படி இப்படின்னாங்க. அப்பா விடுவாரா? இதான் சாக்குது. ஒரே மடக்குல குடிச்சிட்டாரு தெரியுமா? எப்படியோ நீ பாலை மாத்திட்டல. எனக்கு அது வரைக்கும் நிம்மதிடா. எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? மகா கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனா இங்க வந்து நின்னே. நல்ல வேளை டேவிட் வந்தான். எனக்கு அவனை பார்த்த பிறகுதான் உசுரே வந்துச்சு. அண்ணே, நாம இருக்கும்போது அப்பாக்கு எதுவும் ஆக விட்டுருவோமா என்ன? அப்பாக்கு எதுவும் ஆகாதுண்ணே. இங்க சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு மூச்சே வரல தெரியுமா? அங்க இருக்கவே முடியல. வாசலுக்கு ரூமுக்கு நடந்து எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் நேரா இங்கேயே வந்துட்டேன். கவலைப்படாதீங்க அண்ணி, எதுவும் ஆகாது. நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். இங்க எல்லாமே இனிமே நல்லதாதான் நடக்கும். ஏய், மாமாக்கு அவார்டே கொடுக்கலாம் போல. ஆமா டேவிட், நீ பாத்துருக்கணுமே, எங்க அப்பா பிச்சு உதறிட்டாரு தெரியுமா? சரிடா, சத்தம் போடாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. டேவிட் வா போவோம். இங்க என்ன போற? ஏடா, டேவிட கொண்டு விட்டுட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணியும் நீயும் ரூமுக்கு போங்க, நான் கொண்டு விட்டுக்கிறேன். பரவாயில்ல, நான் ரூமுக்கு போய்க்கிறேன். அவர் கொண்டு விட்டுட்டு வரட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ரூமுக்கு போங்க. அண்ணே, நீயும் ரூமுக்கு போங்க. வாடா, நம்ம போவோம். சரிடா. ஏங்க, உங்க அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. யாராவது கட்டின புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்களா? என்னங்க புத்தி இது? எனக்கு நினைச்சாலே எரிச்சலா வருது. உனக்கு எரிச்சலா தான் வருது. எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்கும். அப்போ அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இருக்கு. ஏங்க, இப்படி இல்லாம இருப்பாங்க? என்னங்க புத்தி இது? முதல்ல அந்த எலிசபெத்த இந்த வீட்டை விட்டே விரட்டணும். அவளை இந்த வீட்லயே வைக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆளை இங்க வைக்கிறதுனால தானே இவங்க புத்தி எப்படி எல்லாம் போகுது. ஏ அப்பா, நீ பாத்துருக்கணுமே, எங்க அப்பா சொத்தை எழுதி தரேன்னு சொன்ன உடனே எங்க அம்மா வாயெல்லாம் எப்படி பல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே எரியுது. என்ன செய்ய, என்ன பெத்தவங்களை ஆயிட்டாங்களேன்னு தான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு என்னங்க புத்தி இது? சாக்கடை புத்தி. இந்த மாதிரி குணம் யாருக்காவது வருமா? அதுவும் தாலி கட்டின புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்ன ஜென்மம்? நீ சொல்லிட்ட ருக்கு, என்னால சொல்ல முடியல. எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க அப்பா குடிச்சிடக்கூடாதுன்னு வேக வேகமா ஆளா போய் பின்னாடி மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்தேன். நல்ல வேலை, எங்க அப்பா சரியான நேரத்துல கரெக்டா நடந்துக்கிட்டாரு. எனக்கு எப்படி பதன்னு இருந்துச்சு தெரியுமா? என் அண்ணனும் அண்ணியும் இங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு டேவிட்டையும் அனுப்பிட்டு வரேன். எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. எனக்கே தூக்க வராம இங்க பைத்தியம் மாதிரி உட்கார்ந்திருந்தேனா, நீங்க பக்கத்துல இருந்து பாலை மாத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பீங்க? உங்களுக்கு மனசு எவ்வளவு திக்கு திக்குன்னு இருந்திருக்கும். எனக்கு உங்க நிலைமை புரியுதுங்க. ஏருக்கு இவங்க இப்படி இருக்காங்க? புதுசா கல்யாணம் முடிஞ்ச நம்மள நிம்மதியா ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க விடுறாங்களா? இப்படி படுத்தி எடுக்கிறாங்க. எங்க அப்பா நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுங்க. இந்த வீட்டை நிம்மதியா இருக்கணும்னா இந்த வீட்ல இப்படிப்பட்டவங்கள நாம அடிச்சு நொறுக்கணுங்க. வேற வழியே இல்ல. வேற மாதிரி ஆயுதத்தை கையில எடுத்தே ஆகணும். இவங்களை இவ்வளவு பாடுபடுத்தியும் இன்னும் இந்த மாதிரி வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே, என்ன செய்யறது? பொறுமையா இருக்கு. எதுனாலும் நாம எல்லாரும் பேசி முடிவெடுத்துதான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். கொஞ்சம் நிதானமா இரு. எப்படிங்க? மனசெல்லாம் வலிக்கு. எப்படி? பொறு, எங்க அப்பா நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இனி நடக்க போறதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். எங்க அம்மா அவங்க வாயாலேயே உளரட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுங்க. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி ஜெயிலுக்குள்ள தள்ளணும். அவங்க வாயால எல்லாரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கட்டுங்க. அவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கணும். இதுல பாரபட்சமே பார்க்க கூடாது. பொறுமையா இருக்கு. ஆவேசப்பட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. இனி நடக்கதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். கவலைப்படாத. சரிங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. பொறுமையா இருக்கு, கவலைப்படாத. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி ருக்கு, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் குளிச்சிட்டு வந்து படுத்துக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
சரிங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. சரி ருக்கு